வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். நேற்றைய தினம் இலங்கையுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த நாட்டிலே யாருக்கு அதிகப்படியான ஆசனங்கள் கிடைத்திருக்கின்ற அதே நேரத்திலே இந்த நாட்டிலே உள்ளூராட்சி மன்றங்களிலே யார் ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள், வடபகுதியிலே எந்த கட்சிக்கு அதிகப்படியான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது, தேசிய மக்கள் சக்தி கூறிய அந்த விடயங்கள் அத்தனையும் நிறைவேற போகிறதா என்று இப்படி பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுந்து கொண்டிருக்கிறது. தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே நேற்று இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அதிகப்படியான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது அல்லது தென்னிலங்கையிலே அந்த கட்சி முன்னிலையிலே இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்ற அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் அதிகப்படியான ஆசனங்களை பெற்று முன்னிலை வகித்து வருகிறார்கள் என்பதும் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே வடபுலத்திலே யார் அதிகப்படியான ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் அது இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கிறது. வடபுலத்திலே தமிழ் தேசிய கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக அல்லது என்பிபியை இலக்கு வைத்து செயற்பட்டதன் ஊடாக அந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அதிகப்படியான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக வீட்டு சின்னத்தை மையப்படுத்திய இலங்கை தமிழரசு கட்சி பல பிரதேச சபைகளை தனித்து ஆட்சி அமைக்க உள்ளது. அதே நேரத்தில் தான் என்பிபி அரசாங்கம் அல்லது அந்த கட்சி வடபுலத்திலே கூறிய வாக்குறுதிகள் அத்தனையும் பொய்யாகி போயிருக்கிறது, தவிடு பொடியாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடற்றொழில் அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 17 பிரதேச சபைகளையும் நாங்கள் தான் கைப்பற்றுவோம் என்கின்றவாறு அவர் ஊடகங்கள் முன்னிலையில் கருத்து தெரிவித்திருந்தார். அதே நேரத்திலே யாழ் மாவட்டத்தில அல்லது வடபுலத்தில தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் ஒரு பிரதேச சபையை கூட தனித்து ஆட்சி அமைக்க முடிந்ததா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இல்லை. அவர்களுடைய அந்த வாக்குறுதிகள் அத்தனையும் இன்று பகல் கனவாக மாறியிருக்கிறது. சரி, இது ஒரு விஷயம். இன்னொரு விடயம் என்னவென்றால், யாழ் மாவட்டத்தில அல்லது வடபுலத்தில இலங்கை தமிழரசு கட்சி 10க்கு மேற்பட்ட பிரதேச சபைகளை தனித்து ஆட்சி அமைக்க உள்ளது. உங்களுக்கு தெரியும், குறிப்பாக வல்வெட்டித்துறை நகர சபையை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறார்கள். வல்வெட்டித்துறை நகர சபை முன்னிலையில் இருப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியினுடைய செயலாளர் நாயகமாகவும் இருக்கக்கூடிய MK சிவாஜிலிங்கம் அவர்கள் வல்வெட்டித்துறையில் இறங்கியதன் பிரகாரம் தான் வல்வெட்டித்துறை நகர சபையை தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லப்படுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கைப்பற்றக்கூடியதாக இருந்திருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் தான் இன்றைக்கு யாழ் மாநகர சபையை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் யாழ் மாநகர சபையிலே இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலையில் இருக்கிறது. அவர்களுக்கு 13 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. இதுல இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தாலும் வடபுலத்திலே அவர்கள் கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக யாழ் மாநகர சபையிலே 10 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். புதுக்குடியிருப்பு பிரதேச சபையிலே 4 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். அதே போல வவுனியா நகர சபையிலே 4 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். இப்படி பல பிரதேச சபைகளிலும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு ஆசனத்தை கூட பெறாமல் இல்லை. ஏனென்றால் அந்த அளவு அவர்களுடைய பிரச்சாரம் இருந்திருக்கிறது. அவர்கள் கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வழங்கியிருந்த வாக்குறுதி நிறைவேறாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவும் இதை கருத முடியும். இதிலே இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இந்த அரசாங்கம் அல்லது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களையும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே அவர்கள்தான் அதிகப்படியான ஆசனங்களை எடுக்க வேண்டும், அவர்கள் முதன்மைப்படுத்த வேண்டும் அல்லது
அவர்கள்தான் இந்த பிரதேச சபைகளை கைப்பற்ற வேண்டும் என்பதிலே அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். இதிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விட்ட தவறுகளை நிவர்த்தி செய்து கொண்டு இம்முறை மக்கள் தகுந்த பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே தமிழ் கட்சிகளும் இம்முறை இந்த தேர்தல்களிலே அவர்கள் ஒன்றாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரி, இதுல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், தேர்தல் பெறுபவர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த காணொளி தயாரிக்கின்ற நேரம் வரை கிடைத்த தகவலின் அடிப்படையிலே புதுக்குடியிருப்பு பிரதேச சபையை பொறுத்தவரையிலே புதுக்குடியிருப்பு பிரதேச சபையிலே 11 ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிறது. 4 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது. அதே போல 2 ஆசனங்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெற்றிருக்கிறது. அதிலே ஒரு ஆசனம் தேசிய பட்டியலாக இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 69 ஆசனங்கள் இருக்கிறது. இதிலே 26 ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சியும் 12 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தியும் 10 ஆசனங்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் பெற்றிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட நடந்து முடிந்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே வடபுலத்திலே இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை வகித்து வருகிறது. மாந்தை மேற்கு பிரதேச சபை தேர்தலில் தமிழரசு கட்சி 5 ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4 ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி 4 ஆசனங்களையும் பெற்றிருக்கிறது. அதே போல மாந்தை கிழக்கு பிரதேச சபை தேர்தல்களில் தமிழரசு கட்சி 4 ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2 ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களையும் பெற்றிருக்கிறது. அதே போல கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில பச்சிலப்பள்ளி பிரதேச சபை தேர்தல்ல இலங்கை தமிழரசு கட்சி 6 ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3 ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களையும் பெற்றிருக்கிறது. அதே போல கரைச்சி பிரதேச சபை தேர்தல்ல இலங்கை தமிழரசு கட்சி 20 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி 6 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. அதே போல பூநகரி பிரதேச சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி 10 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. NPP என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. அதே போலத்தான் துணுக்காய் பிரதேச சபை தேர்தலில் தமிழரசு கட்சி 4 ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 3 ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2 ஆசனங்களையும் பெற்றிருக்கிறது. அதே போல சாவகச்சேரி நகர சபையை பார்ப்போமாக இருந்தால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 6 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி 6 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. NPP என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. ஆகவே சாவகச்சேரி நகர சபையிலே தமிழரசு கட்சியோ எந்த ஒரு கட்சியோ தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அவர்கள் கூட்டாக ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை சாவகச்சேரி நகர சபைக்கு இருக்கிறது. அதே போலத்தான் முல்லைத்தீவு மாவட்டம் கரைதுறை பற்றிய பிரதேச சபை தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி 7 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. NPP என்று சொல்லப்படுகிற தேசிய மக்கள் சக்தி 5 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. இதிலையும் தமிழரசு கட்சி முன்னிலை வகிக்கிறது. வேல்னை பிரதேச சபையை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை வகிக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு 8 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. அதே போல NPP என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு 4 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற EPDPக்கு 3 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு 2 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. இதிலே இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை வகிக்கிறது. அதே போலத்தான் நெடுந்தீவு பிரதேச சபையை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் நெடுந்தீவு பிரதேச சபையிலே இலங்கை தமிழரசு கட்சி 6 ஆசனங்களை பெற்று முன்னிலை வகித்து வருகிறது. இதுதான்
நாங்கள் இந்த காணொளி தயாரிக்கின்ற நேரம் வரை கிடைத்த தகவல்களாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.